இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு சங்கீதம் 63வது சங்கீதத்திலே இருந்து நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேசும்படிக்கு விரும்புகிறேன். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக இந்த சூழ்நிலையை சற்று விவரித்துவிட்டு நான் ஆண்டுடைய வேத வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். சங்கீதங்களிலே அநேகர் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிற பொழுது தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று மேலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறதாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியினால் அந்த வசனத்தை தொடர்ச்சியாக வாசிக்கிறேன். கவனியுங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று அந்த வசனம் தொடருகிறது. இன்னும் கீழே அவர் அதை குறித்து எழுதுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய தியானத்தை இந்த வசனத்தோடு நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். இங்கே பார்க்கிற பொழுது தாவீது ராஜா தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுவதை பார்க்கும் பொழுது ஏதோ தாவீது ராஜா ஏதோ வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இப்படி சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இல்லாவிட்டால் ஒருவேளை அப்படி யோசிக்கலாம். ஆனால் அந்த வசனத்தை நாம் தொடர்ச்சியாக வாசித்து பார்ப்போமானால் அவர் இன்னும் அநேக காரியத்தை சொல்லுவதை பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாமிசம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று இந்த வசனம் முழுமையாக இந்த வசனத்தை முடிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையை சற்று விவரிக்கும்படி நான் விரும்புகிறேன். தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதுகின்ற பொழுது, இல்லாவிட்டால் இந்த சங்கீதத்தை பாடுகின்ற பொழுது அவர் யூதா வனாந்தரத்திலே இருந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இதை குறித்து இன்னும் வாசிக்க வேண்டுமா இருந்தால் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தையும் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தையும் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வாசிப்பீர்களால் இந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, தாவீது ராஜா இப்பொழுது தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் ராஜாவாக ஆனது நிமித்தம் தாவீது ராஜா அந்த இடத்தை விட்டு அவர் ஓடிப்போக வேண்டி இருக்கிறது. தன்னுடைய உயிரை காப்பாற்றும்படி அவர் ஓடிப்போக வேண்டி இருக்கிறது. அவர் ஓடிப்போகின்ற பொழுது அந்த யூதா வனாந்திரத்துக்குள்ளே நுழைகிற ஒரு சூழ்நிலை அங்கே அவருக்கு காணப்படுவதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே மரண பயம், அதாவது தன்னுடைய சொந்த மகன் அவரை துரத்துகிற, அவரை கொலை செய்யக்கூடிய, அவரை அழித்து விடக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது தாவீது ராஜாவுக்கு வந்திருக்கிறதை பார்க்கலாம். அது மாத்திரமில்லாமல் அவர் ராஜாவாக அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருந்து இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு காலத்திலே தாவீது மிகவும் அங்கே வசதியாக அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் அவரை எதிர்த்து வந்தாலும் அவர் ராஜாவாக இருக்கிறபடினால் அந்த எதிரிகளை அவர் மேற்கொண்டவராக காணப்பட்டார். அவருக்கு வந்தக்கூடிய எதிரியை அவர் அங்கே தாக்கக்கூடியவராக, அது மாத்திரமில்லாமல் அவர் யுத்த வீரராக இருந்தபடினால் அந்த நிலையை அவர் சமாளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்பதை பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் வனாந்தரத்தில் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமினாலே அங்கே அவன் ராஜாவாக வந்ததின் நிமித்தம் அவர் நாடு கடத்தப்பட வேண்டியதாக இருந்தது. நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவீது ராஜாவுக்கு வந்ததை பார்க்கலாம். இப்பொழுது எதிரிகள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இருந்த அந்த ராஜா என்கிற பட்டம் இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு அரண்மனை கிடையாது. அவர் இப்பொழுது அங்கே யூதா வனாந்தரத்துக்குள்ளே அவர் போயிருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும்
வீழ்ச்சி அடைந்திருக்கிற சூழ்நிலையிலே, ஆனாலும் தாவீது ராஜாவுடைய ஆவிக்குரிய நிலையை நாம் பார்க்கும் பொழுது அவர் உச்ச நிலையிலே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் ஒரு தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவை நாம் இங்கே பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். தாவீதுடைய நிலை, தன்னுடைய மாமிச சூழ்நிலையை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுடைய நிலை மிகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்வு மிகவும் உச்சமான ஒரு நிலையிலே இருக்கிறதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தாவீது ராஜா தேவனை எந்த நிலையிலும் தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை பார்க்கலாம். அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே 3வது வசனத்தில் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எந்த சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மனிதனாக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே சிங்காசனம் பறிபோன பொழுதும், அவருடைய வாழ்க்கையிலே எதிரிகளால் துரத்தப்படுகின்ற பொழுதும், அதாவது சொந்த மகனை அவரை கொலை செய்யும்படிக்கு துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை விடாதுபடிக்கு ஆண்டவர் மேல் வைத்த தனியாத அன்பும் பாசமும் நேசமும் விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேல தேவன் மேல வைத்திருந்தபடினால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை அவர் தேடுகிற மனிதனாக இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். காரணம் என்னவென்றால் அவர் தேவனை நன்றாக அறிந்த ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த சூழ்நிலையிலே 3வது சங்கீதத்தையும் தாவீது ராஜா எழுதியிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் கடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவர் அனுபவித்து வந்த எல்லாவற்றால் எதிர்கொண்ட எல்லா சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை விடாமல் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், எல்லாம் அற்ற நிலையிலும் அவர் சொல்லுகிறார், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். முதலாவது கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த தாவீது ராஜாவை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையிலே இருக்குது என்பதை நாம் இங்கே ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்பதை இங்கே சிந்திக்க வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது ராஜா அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவராக இருந்தார். தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று உரிமையோடு கூட ஒரு தகப்பன் பிள்ளையிடத்திலே பழகுவது போல பிள்ளையாகிய இவர் தாவீது ராஜா தகப்பனிடத்திலே தேவனிடத்திலே எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை இந்த வசனத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதாவது எந்த சூழ்நிலையிலும் நீர் என்னை உயர்த்த வல்லமுள்ளவராய் இருக்கிறீர். நீர் அங்கே தாவீது ராஜா இந்த சாமுவேலில் எழுதப்பட்டிருக்கிறது, வருங்காலோடு கூட அழுது கொண்டு அங்கே மலை மேல ஒலிவ மலையிலே அங்கே ஏறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவருடைய ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிற பொழுது உச்ச நிலையிலே இருக்கிறார். அதாவது தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன் என்பதை தாவீது ராஜா நிச்சயமாக தேவனை நன்றாக அறிந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை தியானிக்கிற பொழுது, இதை வாசிக்கிற பொழுது, இதை கேட்கிற பொழுது நாமும் இந்த நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை உச்சகட்டத்திலே வைத்திருக்கத்தக்கதாக தேவனோடு வைத்திருக்கிற உறவிலே நாம் எந்த விரிசலும் இல்லாமல், எந்த கசப்பும் இல்லாமல், எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் எந்த சூழ்நிலையை நாம் சந்திக்கத்தக்கதாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு முகம் கொடுத்து நாம் மேற்கொண்டு மேலே எழும்பி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக
அறியக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய மிகுதியான தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.